ஓகே சார். இப்போ வந்து வெல்த் பில்டிங் ஜர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ் ஆக இருக்கட்டும், நெறைய வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்க சொல்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாராலயும் காப்பி பண்ண முடியும்னா, அது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார்? லிவிங் பிலோ மீன்ஸ் அதுதான் வந்து அ ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடியது. இப்போ வந்து பணம் வச்சிருக்கவன் வந்து, "நீ உன் தகுதிக்கு ஏத்த மாரி வாழ்ந்துக்கோ" அப்படின்னு சொன்னா, அது ஏதோ நமக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ம். அது என்ன தகுதிக்கு ஏத்த என்னால வாங்க முடியாதா? பண்ண முடியாதா? ஏன்னா, அவங்களே பெரிய பெரிய ஆளுங்களே இப்ப பணம் வச்சிருக்கவங்களே பார்த்தீங்கன்னா, அ அவங்களால ஒரு Porscheஓ, மெ மெர்சிடிஸ் பென்ஸோ இல்ல எது வேணா வாங்க முடியும். பட் அவங்க வந்து ஒரு நார்மல் எக்ஸ்யூவி ஓட்டிட்டு இருப்பாங்க. அ பிகாஸ் அது வந்து அதிக ரேட் ஒண்ணு. அதுவும் இதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா அவங்க தேவ. அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா அவங்க யோசிக்கல அப்படின்றது தான். என்னால அத விட எக்ஸஸா பணம் இருக்குன்னும்போது, நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கார்ஸும். இப்ப நம்ம வந்து என்ட்ரி லெவல்ல இருக்கும்போதே நம்ம வந்து எனக்கு வந்து ஆல்டோவோ இல்லன்னா செலரியோ இல்லன்னா பேசிக் மாடல்ஸ் ஒரு ஹேட்ச்பேக் வாங்கக்கூடிய லெவல்ல இருப்பேன். பட் நான் வந்து ஒரு எக்ஸ்யூவி அத விட டபுள் ரேட்டுக்கு போய் எக்ஸ்யூவி வாங்குறேன். நெக்ஸ்ட் லெவல் வாங்குறேன். இல்ல பெரிய லெவல் செடான் வாங்குறேன்னா, நான் வந்து ஷோ ஆஃப் பண்றேன். கண்டிப்பா இஎம்ஐல பே பண்ணுவேன். அண்ட் அப்போ வந்து நான் என்னோட மீன்ஸ்க்கு கீழ இல்லாம, என்னோட சம்பாத்தியத்துக்கு கீழ இல்லாம அதிகமா ஆசைப்படுறேன்னு அர்த்தம். ஆசைப்படுறது தப்பு இல்ல. பட் அதுக்கேத்த மாரி உங்க இன்கம் இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபியூச்சர் பயம் இல்லாம, ரிஸ்க் இல்லாம இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து இன்கம் 4 லேக்ஸ் பெர் மந்த், 5 லேக்ஸ் பெர் மந்த் ஏர்ன் பண்றவங்கள பார்த்து, அ நம்ம வந்து அவ்ளோ ஏர்ன் பண்றான் அவனுக்கு என்னன்னு சொல்லுவோம். பட் ஆனா அவங்க வந்து அதுக்குள்ள நெறைய சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. மிகப்பெரிய ஃபிளாட்ஸ் வாங்கி நெறைய இஎம்ஐ கட்டுறாங்க. அதுக்கேத்த மாரி கார் வாங்கி இஎம்ஐ கட்டுறாங்கன்னா, அவங்களும் கஷ்டத்துல இருக்காங்க. பட் ஃபியூச்சர் இன்கம் வரும்ன்ற நம்பிக்கையில நெறைய கடன் வாங்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ யாரா இருந்தாலும் அவங்களோட லிமிட்டுக்குள்ள வழங்குறாங்க. அதாவது மந்த்லி இன்கம் 1,00,000ன்னா ஒரு 50, 60,000க்குள்ள அவங்களால எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுதுன்னா, அந்த லைஃப் ஸ்டைல அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியும். சப்போஸ் வாங்குறதும் எக்ஸ்பென்சஸும் 1,00,000 வாங்கி 1,00,000 போகுது அப்டின்னா, விச் மீன்ஸ் அது வந்து அவங்களால ப்ராப்பரா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தெரியல. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல நம்ம அதாவது கரியர் ஸ்டார்ட்டிங்ல 20, 30,000 15, 20,000 ஆரம்பிப்போம். 50,000 ஆனா எனக்கு பிரச்சனை தீர்ந்துரும்னு ம். யோசிப்போம். பட் 50,000 வாங்கும்போது கண்டிப்பா ஒரு சூப்பர் பைக்கோ இல்லன்னா ஒரு காரோ வாங்கி அந்த 50,000த்துக்கான எக்ஸ்பென்சஸ் டாலி ஆயிடும். ரூ. 1,00,000 ஆகும்போது அந்த ரூ. 1,00,000க்கான எக்ஸ்பென்சஸ் டாலி ஆயிடும். நீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குனாலும் 10,000 15,000னாலும் உங்களால ஒரு 5 to 10% பேர் மினிமம் எடுத்து வைக்க முடிஞ்சா, அது முன்னாடியிலருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல.